அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரெயினிங்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து டோட்டலா வந்து 314 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எலிஜிபிலிட்டி என்ன, வயசு என்ன அப்படிங்கிற மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டீடைலான நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அண்டர்டேக்கிங் கம்பெனி. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் இன் வேரியஸ் பிளான்ட் யூனிட்ல வந்து மைன்ஸ் ஆஃப் SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது பிளான்ட்ல யூனிட்ல மைன்ஸ்ல தான் வந்து ஒர்க் பண்றதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியாங்கிறது வந்து Maharatna Central Public Sector Enterprises leading steel maker of the nation have 5 integrated plants, 3 special steel plant, centralized unit and mines different location வந்து இந்தியால இருக்கு. ஸோ இதுல ஜாயின் பண்றதுனா யங் அண்ட் எனர்ஜெட்டிக் கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி OCTT. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரெகுலர் பேஸ்ல இருக்கும், பெர்மனன்ட் ஜாப். ஸோ எங்கெங்க இதுக்கான வேகன்சி இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9 பிளேஸ்ல தான் ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் லொகேஷன் இருக்கும். வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால்ல வந்து புவன்பூர், துர்காப்பூர், சந்திரபூர், சத்தீஸ்கர், ஸோ ஜார்க்கண்ட், துர்காப்பூர், இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பிளான்ட்டும் கொடுத்துருக்காங்க. வேகன்சி இருக்கிற பிளான்ட் டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் அப்படின்னா OCTTல மெட்டலர்ஜி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஸோ இது மாதிரியான எந்த யூனிட்ல எவ்வளவு வேகன்சி, கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல டிசபிலிட்டிஸ்க்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல், செராமிக், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், IT ஃபார் மைன்ஸ் ஒன்லி, இதுக்கு மட்டும் டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இது எல்லாமே வந்து எந்த யூனிட்ஸ்ல வந்து வேகன்சி இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ். ஸோ இந்த ஃபாலோவிங் போஸ்ட் டிசிப்ளின் எல்லாமே வந்து டிசபிலிட்டிஸ்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இந்த போஸ்ட் அண்ட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. வந்து ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years SC/STக்கு, OBCக்கு 3 years, அந்த மாதிரி டிசபிலிட்டிஸ்க்கு 5 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா OCT இந்த ட்ரெயினில வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும், 3 years ஃபுல் டைம்ல டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த போல மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலா இருந்தா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதுல இருந்து உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா 18 இருந்து 28 வயசு உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 50% வந்து அண்டர்சர்வ்டு போஸ்ட்டுக்கு வந்து OBCக்கு இவங்களுக்கு வந்து 50% கொடுத்துருக்காங்க. 40% பாத்தீங்கன்னா SC/ST டிசபிலிட்டிஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் அப்ளைங் த போஸ்ட் OCTT டிராஃப்ட்ஸ்மேன் மஸ்ட் அப்லோட் ஸ்கேனட் காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 16,000 வரைக்கும், செகண்ட் இயர்ல வந்து 18,000. ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் S3 கிரேடுல 26,000 இருந்து 38,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. PF, கிராஜுவேட், இது எல்லாமே உங்களுக்கு. ஆனுவல் CTC பாத்தீங்க அப்படின்னா S3 கிரேட்ல 10.4 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இதுல இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து டொமைன் நாலேஜ் அப்புறம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இதுல வந்து இருக்கும். 1.5 hours இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 50% வந்து அண்டர்ஸ்டோர்ட் EWS கேண்டிடேட், 40% வந்து ரிசர்வ்டு, அதாவது SC/ST OBC வந்து 40% மார்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த மேலா இருந்தா 155 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலா இருந்தா 143 சென்டிமீட்டர், வெயிட் 45 kg, ஃபீமேலுக்கு 35 kg, செஸ்ட் மெஷர்மெண்ட், டிஸ்டன்ட் விஷன், நியர் விஷன், கலர் விஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஜெனரல் OBC EWS கேண்டிடேட், SC/ST டிசபிலிட்டிஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் வந்து 200 பே பண்ண போதும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமா வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் அந்த எக்ஸாம் நடக்கிறது, ஸ்கில் டெஸ்ட், இது எல்லாமே வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் அல்லது கால் லெட்டர்ல வந்து உங்களுடைய இமெயில் SMS வந்து வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த SAIL.co.in ஸோ இந்த வெப்சைட்ல கேரியர் பேஜ்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 டைம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து 1 டைம் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கான ஒரு யூனிக் அப்ளிகேஷன் ID நம்பர் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இதுல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து JPG ஃபார்மேட்ல 20 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸோ பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கேண்டிடேட் வந்து மஸ்ட் ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து அதாவது போட்டோ இல்லாமலோ அல்லது சிக்னேச்சர் இல்லாமலோ இருந்தா, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமலோ இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணீங்க. உங்களுக்கான அந்த அப்டேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ இமெயில் ஐடியா வந்து நீங்க செக் பண்ணீங்க. வெப்சைட் அடிக்கடி ரெகுலரா செக் பண்ணி பாத்துங்க எதுவும் அப்டேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு. பேமெண்ட் ஆஃப் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ SC/ST PWDC உங்களுக்கு மட்டும் வந்து
சம் அலோன்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/3/2023. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 26/2/2023 மண்டேல இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது அசிஸ்டன்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.